ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதா 11th 12th ஆர்ட்ஸுக்காக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் 12th அப்புறம் என்ன மாதிரியான கோர்ஸ் படித்தா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம், அதாவது மார்ச் 2023 ஆன்சர் கீ லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக சார் இதை நம்ம பார்க்கணும்னு சொன்னிங்கன்னா, அதாவது நம்ம நிறைய தடவை என்ன பண்ணி போச்சு பார்த்தீங்கன்னா, எந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ ஆன்சர் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி தெரியாமே நம்ம என்ன பண்ணி போச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய எழுதிருப்போம். ஆனால் நமக்கு மார்க்கே போட்டுக்க மாட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாஃபை வந்து நம்ம திட்டுவோம், சரியா? ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இனிமேல் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, சரியா? நான் நிறைய எழுதுனேன் ஆனால் மார்க்கே வரல, எதை மட்டும் எழுதுனா போதும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போயுமே சொல்லியிருக்கேன், கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது மூணுமே கரெக்டாக இருந்தால் தான் 1 மார்க்குக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிக் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தவறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க, சரியா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், சரியா? 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான நமக்கு வந்து மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன். அதாவது டேட்டா ப்ராசஸிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி மார்க் வந்து ஆஃபாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சரியா? அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்கேஜ் இன் ட்ரேட் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் லைக் பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன், சரியா? நீங்கள் இவ்வளோ எழுதினாவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23rd கொஸ்டினும் ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் மெனக்கிடவே இல்லை. ஒரு 4 பாயிண்ட் எழுதினாவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து நமக்கு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 25th கொஸ்டின் வந்து பாருங்களேன், ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 26th செம்மு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான டெஃபினிஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 27th கொஸ்டின் 28th கொஸ்டின்லாம் கீழே பாருங்கள், அது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவ் மார்க்ஸ் ஃபார் அதர் ரெலவெண்ட் ஆன்சர், சரியா? நீங்கள் ரெலவெண்ட்டாக நீங்கள் ஆன்சர் எழுதினாவே போதுமானது. அவங்க என்ன பண்ணினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க் உங்களுக்காக என்ன பண்ணுறாங்க கொடுத்துறாங்க. அடுத்து 29th கொஸ்டின்லாம், அதாவது அந்த ஒரு லைன் ரிக்வஸ்டட் நம்பர் ஆஃப் பர்சன் அட் தி மீட்டிங் இஸ் கால்டு குவாரியம், சரியா? இந்த ஒரு லைன் இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் மே பி அவார்டட் ஈவன் இஃப் அனதர் சூட்டபிள் ஆன்சர் இஸ் ரைட் இன் ஓன் ஸ்டைல், சரியா? நீங்கள் ஓன் ஸ்டைலில் எழுதுனாவே என்ன பண்ணச்சு பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, எப்போயுமே 90 மார்க் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா 90 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஆன்சர் கீ வந்து நாங்கள் வருஷம் பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம், ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஸ்டூடெண்ட் ஃபேவராக தான் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஸ்டாஃப் வந்து எப்போயுமே சப்போர்ட் பண்ணி தான் என்ன பண்ணோன்னா திருத்துவாங்க, சரியா? அதுக்காக தான் நம்ம வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து பார்க்க சொல்கிறோம். இப்போ சேரிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்குது. இதில் எனி 3 எழுதினாவே போதுமானது, சரியா? சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட அந்த நோட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆன்சர் கீயை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதாவது நெகோபிலிட்டி அண்ட் வந்து அசெப்டபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எனி 3 எழுதுனா போதுமானது. அதேமாதிரி 40th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மேக் இன் இந்தியா ஸ்கீம், அதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, என்னென்னா கிவ் மார்க்ஸ் ஃபார் எனி அதர் ரெலவெண்ட் ஆன்சர் ஆல்சோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 41ல் ஏ கொஸ்டின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், சரியா? ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனி 5க்கு நீங்கள் எழுதினாவே போதுமானது. இஃப் ஹெட்டிங் ஒன்லி ரைட் அண்ட் கிவ் 1 மார்க், நீங்கள் ஹெட்டிங் மட்டும் எழுதுனா 1 மார்க்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நமக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து எப்போயுமே நமக்கு வந்து, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக தான் நமக்கு எப்போயுமே ஆன்சர் கீ வந்து செட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஹெட்டிங் ஒன்லி ரிட்டன் கிவன் 1 மார்க், நீங்கள் ஹெட்டிங் மட்டும் எழுதினீங்க அப்படின்னாவே 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிபி வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து, அதாவது சிபியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டெஃபன்ஷன், சரியா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.